ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். 20 ரூபாய் பிஸ்கெட் பேக்கெட் வச்சு இன்றைக்கி ஒரு பர்ஃபி ரெசிபி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஸ்வீட்டான பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து பார்லேஜி பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். 20 ரூபாய் பேக்கெட்டுங்க இது. நீங்கள் 10 ரூபாய் பேக்கெட் கூட வாங்கி செஞ்சுக்கலாம். இதில் பாதி அளவு நான் போடுற இன்க்ரீடியன்ஸில் பாதியாக நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேக்கெட்டை நான் பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்குள்ளே 4 பேக்கெட்ஸ் இருக்குது. ஒரு பேக்கெட்டில் 13 பிஸ்கெட் இருக்குங்க. டோட்டலாக வந்து 4 பேக்கெட்டில் சேர்த்து 52 பிஸ்கெட்ஸ் இருக்குது. இதில் 2 பிஸ்கெட்ஸ் நான் எடுத்துகிட்டு 50 பிஸ்கெட் ரவுண்டாக போட்டிருக்கேங்க. இப்போ இந்த பிஸ்கெட்ஸை ஆயிலில் பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் மிதமான தீயில் 200 ml அளவுக்கு குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒவ்வொரு பிஸ்கெட்ஸாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. பிஸ்கெட்ஸை ஆயிலில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும், வெளியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கிடைக்கணும், அதுக்காக தான். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், உடனே வெளியே எடுத்துருங்க. அதிகமாக நீங்கள் போட்டு பொரிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி கருப்பு கலர், டார்க் கலர் ஆகிடும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் வெளியே எடுத்துடலாம். மிதமான தீயில் வச்சு பொரிச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சாதான் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். மீதி இருக்கிற பிஸ்கெட்ஸும் அதே போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் எல்லா பிஸ்கெட்ஸும் பொரிச்சிட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அதை ஜாரில் வந்து நான் 2 டைமாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்கிறதுனால சின்ன ஜாராக இருக்குது, அதனால் 2 டைமாக போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. அந்த லைட்டாக அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆயிலில் பொரிச்சதுலேயே இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் லிக்விடாக வரும். இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்பு சுகருக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ண பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு ஏற்கனவே சுகர் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு கம்பி பதம் வரணுங்க. அது வரைக்கும் டக்குன்னு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்குலாமே கம்பி பதம் வந்துடும். ஏன்னா கம்மியாக நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள், கொதிக்க ஆரம்பித்து உடனே நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு விரலில் கொஞ்சம் சூடு லைட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி விரலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்து உடையுது. ஒரு கம்பி பதம் தெரியுதுங்களா? அவ்வளோதான். நம்ம இப்போது இது ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பிஸ்கெட்டு பேட்டரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குற. அடுத்ததா பால் பவுடருக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா திக்கான பால், தண்ணி ஊற்றாமல் திக்காக பால் காய்ச்சி அதை வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த பால் பவுடர், அந்த பிஸ்கெட், ஏலக்காய் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ண நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இது எல்லாம் ஒன்று சேர்த்துக்காக 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஹீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பர்பி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருங்க. அதனால தான் பாருங்கள், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவாங்க. பால் சேர்த்து நம்ம கலந்து விடும் போது அந்த பால் பவுடர், அந்த பிஸ்கெட்லாம் நல்லா ஈவனாக எல்லா இடமும் நல்லா கலந்து கொடுத்துரும். நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. இது வந்து நமக்கு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கெல்லாம் இந்த பர்ஃபி நமக்கு ரெடி ஆகிடும். டோட்டலாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் இந்த பர்ஃபி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதே போல் பிஸ்கெட் வந்து நம்ம எனி பிராண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்லேஜி தான் யூஸ் பண்ணணும் இல்லை. க்ரீம் இல்லாத பிஸ்கெட்ஸ் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயிலில் பொரிச்சோம் இல்லைங்களா பிஸ்கெட்ஸை, நீங்கள் வேணும்னா கீயில் கூட பொரிச்சு எடுத்துட்டு சேம் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. ஆயிலில் பிஸ்கெட்டை பொரிக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் பொரிச்சு எடுத்திங்கன்னா தான் சரியாக வரும். அதிகமான தீ வச்சு எண்ணெயில் வந்து நீங்கள் பொரிச்சிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. அதே மாதிரி பர்ஃபி வந்து ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடும். அதனால மிதமான தீயில் கரெக்டான பக்குவத்தில் பொரிச்சு எடுத்துட்டு நீங்கள் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா சரியான பக்குவத்தில் வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா?
லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பவுலில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துக்கலாம். சாதாரணமாக வீட்டில் சில்வர் பிளேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கப்பில் கூட நீங்கள் உள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டே வாங்க. நம்ம இன்னைக்கு டோட்டலாக 50 பிஸ்கெட்ஸ் போட்டு பர்ஃபி பண்ணியிருக்கோங்க. அந்த பர்ஃபி வந்து 10 பீசஸ் ஆகிற மாதிரி வரும். இதே நீங்கள் 10 ரூபாய் பேக்கெட் போட்டு 25 பிஸ்கெட் செஞ்சிங்கன்னா நம்ம போட்ட குவான்டிட்டியில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அளவுக்கு பிஸ்கெட் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ மேலே இந்த மாதிரி கரண்டியில் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிக்கும். இது இப்படி நல்லா செட் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பர்ஃபியை பீசஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு டேப் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். நீங்கள் சில்வர் பிளேட்டில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா சில்வர் பிளேட்டில் அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு கவுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ அப்படியே அந்த பட்டர் ஷீட்டை 2 பக்கம் பிடிச்சி தூக்கணுன்னா பாருங்கள், அப்படியே கேக் மாதிரி தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பீசஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கோசரம் கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை மேலே தூவிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் செஞ்சுக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை பீசஸ் போட்டுக்கலாம். விருப்பமான ஷேப்பில் பீசஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங்கோட நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கிட்ஸு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீசஸ் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 1/2 hour செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பீசஸ் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, அப்படியே கரெக்டாக இருந்தது. பாருங்கள், 20 ரூபாய் பாலேஜி பிஸ்கெட்ஸை வச்சு நம்ம பர்ஃபி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பர்ஃபி. அதனோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக. இந்த பர்ஃபெக்ட் பிஸ்கெட் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்வீட் ரெசிபியான மிட்டாய் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் சுகர் தண்ணி எல்லாம் அளந்துக்கோங்க. இப்போ அதை பேனில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணல. நல்லா பால் பவுடரோட தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கட்டிகள் இல்லாத நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம சூடு வைக்கும் போது நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா கலந்து விட ஓரளவுக்கு திக்காகும். இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மிட்டாய் சாப்பிட்ற சேம் அதே ஃபீல் வரும். இப்போ இதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல் சேர்க்குறேன். ஓரளவுக்கு திக்கானதும் இந்த லெமன் ஜூஸை சேர்த்தோன்னா நம்ம அந்த பால் கோவா செய்யும் போது பாலில் திரியத்துக்கோசரம் சேர்ப்போம் இல்லைங்களா, சேம் அதே மெத்தட் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. பாருங்கள், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சம் நேரம் கலந்ததுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கலாம். நல்லா கலந்து விட நல்லா திக்னஸ் ஆகும். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதுக்குள்ளே சுகர் சேர்க்கணுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும். மில்க் பவுடர்லேயே சுகர் இருக்கும், இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கோசரம் சுகர் சேர்த்துருக்கோம். 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண இலக்காய் கொடுக்கும். நம்ம சுகர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது கரைஞ்சி ஓரளவுக்கு திரும்பவும் இலக்காயை தான் கெட்டியாகும். பாருங்கள், கலந்து விட்டுக்கலாம். இது டோட்டலாக நமக்கு இந்த சாக்லேட் ரெடி ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட கெட்டியாயிட்டே வருது. ஓரளவு கெட்டியானது இதுக்குள்ளே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன்.
நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டோட்டலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்க்க போகிறோங்க. நெய் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனுடைய ஃப்ளேவரு. நெய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காய் பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சில்வர் பிளேட்டோ இல்லை கண்ணாடி பவுலையோ நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆனதும் அதில் சேர்த்துடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகணும். நம்ம மிட்டாய் சாப்பிடும் போது எப்படி கொஞ்சம் ஹார்டாக இருந்து நம்ம சப்பி தானே சாப்பிடுவோம், அந்த அளவு பக்குவத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நான் ஏற்கனவே கண்ணாடி பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக இருக்கிற கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கரண்டியில் ஒட்டியிருக்கு இல்லைங்களா, அதை ஒரு ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம கரண்டியில் டேப் பண்ண வராது, ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால வராது. ஒரு ஸ்பூனால் நல்லா எடுத்துட்டு ஸ்பூனில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே சைட்ஸ்லலாம் நல்லா லெவல் பண்ணிவிட்டு மேலவும் லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே கம்ப்ளீட்டாக 3 hours ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டை தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 3 hours ஆகிடுச்சு. நல்லா ஆறி வந்துடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் நைஃப்பில் எடுத்து விட்டுட்டு கீழவும் நைஃப்பில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்து விட்டு மேலே லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா போதும். மிட்டாய் தனியாக வந்துடும். வாவ், சூப்பரான மில்க் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது கத்தியில் பீஸ் போட்டுக்கலாம். நைஃப்பில் கட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நமக்கு விருப்பமான ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்கோசரம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சின்னதாக கட் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மிட்டாய். நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டோன்னா அந்த மிட்டாய் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நைஃப்பில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ்அப் பண்ணி கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மிட்டாய் பக்குவத்தில் செஞ்சுருக்கிறதுனால ப்ரெஸ்அப் பண்ணி கட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டோம்னா சும்மா அப்படியே வாயிலேயே 1 hourக்கு நிற்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த மில்க் பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒன்று எடுத்து வாயில் போட்டோன்னா சப்பி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.